ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம வந்து 3 தோல்வியில் ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோம், சிஎஸ்கே அந்த மும்பை எங்கே இருக்குது, ஆர்சிபி எங்கே இருக்குது, ஆர்ஆர் எங்கே இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் டேபிள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாயிண்ட்ஸ் டேபிளில் தலைகீழ் மாற்றம் நிறைய நடந்திருக்கு. வீக்கெண்ட்ஸில் 4 மேட்சஸ்க்கு அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் நிறைய மாற்றங்கள். ஸோ தொடர்ச்சியாக ஆர்ஆர் அண்டு பஞ்சாப் இவங்க 2 பேருக்குள்ளே தான் பயங்கரமான போட்டி, யார் நம்பர் 1 நம்பர் 2. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு மழைனால ஒரு பாயிண்ட்டு இழந்தனால அவங்க வந்து 8 பாயிண்ட்ஸில் இல்லாமல் 7 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ ஆர்சிபி தொடர்ச்சியாக 3 கேம் வின் பண்ணியிருக்காங்க, 6 பாயிண்ட்டு. ஸோ டிசி ஜிடி வந்துட்டாங்க, ஜிடி வந்து 5வது இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இன்னும் கூட வாய்ப்பு இருக்கா எஸ்ஆர்ஹெச், மும்பை, சிஎஸ்கே, கேகேஆர், லிவி? ஸோ இந்த லீஸ்ட்டாக இருக்கிற இந்த டீம் ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு கிளியர் கட் தெரியுது. ஸோ ஏன்னா அந்த டாப்பில் இருக்கிற டீம்ஸ் நம்ம பார்க்குறோம், அதுவும் முக்கியமாக அந்த 4 பொசிஷன், அந்த டாப் 4 பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக மாறி இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஆர்ஆர் ஒரு தொடர்ந்து 4 போட்டியுமே பயங்கரமான மேசிவ் வின்னே சொல்லலாம். அதுவும் ஏன்னா ஆர்சிபி அகேன்ஸ்ட் அவங்க வின் பண்ணதும் சரி, சிஎஸ்கே அகேன்ஸ்ட் அவங்க வின் பண்ணதும் சரி, மும்பை அகேன்ஸ்டா எல்லாமே ரொம்ப ஈஸி வின்னா கொண்டு போறாங்க. ஸோ அவங்க டீம் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவு அவங்க பிளேயிங் லெவனை செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பஞ்சாப், ஆர்சிபி நம்ம ஆல்ரெடி சொன்னோம், லாஸ்ட் இயர் பயங்கர ஃபார்ம்ல இருந்தா அதே டீம் மேக்ஸிமம் பிளேயிங் லெவன்லேயும் பெரிய சேஞ்சஸ் பண்ணாமல் 1-2 சேஞ்சஸ் பண்ணி அவங்க டீம் செட் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு இங்கே டவுட் லிஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த டிசி, ஜிடி, எல்எஸ்ஜியா இருக்கட்டும், அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே வர்றது இதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் தொடர்ந்து வின் பண்ணாலுமே அடுத்தடுத்த மேட்சஸ் அவங்க தோல்வியை கண்டுட்டே இருக்கிறனால கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு மும்பையும் சென்னையும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மும்பையும் சிஎஸ்கேவும் எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான் வச்சுப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நிறைய தோல்விகளை சந்திச்சுட்டே வந்துட்டு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்து அந்த பாயிண்ட்ஸ் டேபிளே மொத்தமாக புரட்டி போட்டு அவங்க 2 பேரும் மேலே வந்து நின்றுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக மேலே இருக்கிற டீம் எல்லாமே இந்த 2 டீமை பார்த்து கொஞ்சம் பயந்து இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்க்குறோம் சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பேக், இன்னும் மேபி தோனி வராமலே நல்ல வின்னுன்னே சொல்லலாம். மேபி தோனி இன்னும் வந்துட்டார் அப்படின்னா டீம் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 160 அடிச்சாலுமே தோனி இருக்கும்போது அந்த சேசிங் ரொம்ப ஈஸியா இருக்காது. ஸோ அதனால தோனி உள்ள வந்த பிறகு சிஎஸ்கேவோட ஸ்ட்ராங் வந்து இன்னும் ஸ்ட்ரென்த்தான ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மகேந்திரன், ஒரு சூப்பரான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போதைக்கு ரொம்ப இயர்லியாக இருந்தாலும் எல்லா டீமும் 4 மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்படி 4 மேட்ச் கம்ப்ளீட் பண்ண இந்த டைமில் பிளே ஆஃப்க்கு போக வேண்டிய அந்த 4 பேர் இப்போ இருக்கிற டாப் 4-ஆ இல்லைன்னா கீழே இருக்கிற ஏதாவது ஒன்று மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா உங்களுடைய? கரண்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 4 பிளஸ் கீழே இருக்கிற ஒரு அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தைரியமாக சொல்லணும்னா எம்ஐ அண்ட் சிஎஸ்கே. டாப் 3ல நம்ம எடுத்துப்போம் ராஜஸ்தான், பஞ்சாப், ஆர்சிபி. இவங்களுடைய கரண்ட் ஃபார்ம் நம்ம வச்சு பார்க்குறப்போ இவங்க வந்து கண்டிப்பாக இன்னொரு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டிசி, ஜிடி அண்ட் எல்எஸ்ஜி இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ டாப் 3 நான் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணுறேன், அவங்க தான் இந்த வாட்டி போகிறாங்க அப்படின்றது. பட் அந்த 4வது ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்றது நான் கேள்விக்குறியாவே முன்வைக்கிறேன். மோரோவர் டிசி, ஜிடி அண்ட் எல்எஸ்ஜி இவங்க 3 பேருமே பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க, கொலாப்ஸ் ஆவாங்க அப்படின்றதுல வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 80% வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அந்த 3 பேரை வந்து தகர்த்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எஸ்ஆர்ஹெச் பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு அதுக்கு அடுத்து நம்ம சொல்கிறோம். ஸோ எஸ்ஆர்ஹெச்க்கான வாய்ப்புகள் 80% குறைவுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுடைய போலிங் அட்டாக் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் எம்ஐ அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த வாட்டி அந்த 4வது ஸ்பாட்ல இவங்க 2 பேர் தான் அடிச்சுப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய வியூ. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்கமே வந்து பார்த்தீங்கன்னா 200 ஈஸியாக தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க, சிஎஸ்கேமே 200 அப்படின்றது ஈஸியாக தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பேக் கொடுத்துட்டாங்க சிஎஸ்கே பொறுத்த வரையும் போலிங் அட்டாக்ல. அண்ட் எம்ஐயோட போலிங் அட்டாக் நான் கம்பேக் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கல, ஏன்னா அவங்க கம்பேக் வந்துருவாங்க. ஏன்னா உள்ள இருக்கிற பவுலர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி. ஸோ எந்த இடத்துல அவங்க கம்பேக் கொடுப்பாங்க நம்ம சொல்லவே முடியாது. ஸோ பும்ரா, போல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பேக் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால நான் சொல்றேன் எம்ஐ அண்ட் சிஎஸ்கே அந்த 4வது இடத்துக்கு அடிச்சுப்பாங்க. நம்ம ஒரு 8 மேட்சஸ்க்கு அப்புறம் நம்ம அதை பார்ப்போம் கண்டிப்பாகவே. ஓகே, ஸோ வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் மகேந்திரனுடைய ப்ரிடிக்ஷன். சிஎஸ்கேக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்றது லிவியுடைய ப்ரிடிக்ஷன். ஸோ 2 நல்ல செய்திகளை நம்ம கேட்டோம். இப்போ சிஎஸ்கே நாளைக்கு விளையாட போகிற மேட்ச் எப்படி இருக்க போகுது, என்ன செய்ய போகிறாங்க